நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2025 பிரவேசிகா தேர்வுக்கு நாங்கள் தேர்ட் பேப்பரில் செகண்ட் ரோமன் போட்டுட்டுறோம். லெட்டர் ரைட்டிங்கில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு போட்டேன். இப்போ தேர்டு போடுறோம். அந்த 3 லெட்டர் ரைட்டிங் பார்த்தா உங்களுக்கு 2 கண்டிப்பாக வரும். இதுக்கு மார்க் 8 மார்க்ஸு 2 கொடுத்து எனக்கு 1 கேட்பாங்க. இப்போ தேர்டு பார்க்குறோம். வித்யாலயக்கு प्रयोगशाला आपकी आशावधानी से हुए नष्ट पर लगाए गए जुर्माने से मांगते हुए पत्र लिखिए. இந்த ஹெட்லைன்ஸ் இது பள்ளி ஆய்வகத்தில் பிரயோகசாலா அப்படின்னா பள்ளியில் லேபில் ஆய்வகத்தில் உங்களோட கவனக்குறைவால் ஏற்பட்ட சேதத்திற்கு அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்டு இந்த கடிதம் பள்ளி முதல்வருக்கு எழுதுகிறாப்புல. சேவாமி பிரதான்சாரிய மகோத்தியா பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கு மகோத்திய ஐயா விஷய பொருள் ஜர்மானியா மாஃப் கர்ணிக்கு சம்பந்தமே அபராதம் விளக்குதல் குறித்து இந்த கடிதம் எழுதுறது. सादर प्रणाम वार्तिकल सविनय निवेदन है कि मैं इस विद्यालय की 10वीं कक्षा का छात्र हूँ. நான் இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவனாக இருக்கிறேன். कल प्रयोगशाला में मेरे हाथ से छूटकर एक बोतल जमीन पर गिर गई और टूट गई. கல் நேற்று ஆய்வகத்தில் மேரே ஹாத் என்னுடைய கையிலிருந்து சூட்டுகர் என்னை கையிலேருந்து நழுவி அந்த அந்த பாட்டில் கை நழுவி கீழே ஜமீனை அது தரையில் கீழே விழுந்து அது உடைந்து விட்டது. டூன்ட் அப்படின்னா உடைந்து விட்டது. அத்தகைய இறுதியில் முஜிபர் 200 रुपये का ஜுர்மானா லகாயா கயா. அதனால் அந்த பாட்டில் உடஞ்சதுனால அந்த லேபில் எனக்கு 200 ரூபாய் தோசை அப்படின்னு 200 ரூபாய் எனக்கு அபராத தொகை கொடுத்துருக்காங்க. ஷீமான்ஜி मुझसे अन्यान में हुई गलती को क्षमा कीजिए. இந்த தவறை இனிமேட்டு நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். க்ஷம்யா அப்படின்னா மன்னிப்பு, என்னை தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கிங்க. கல்த்தினா தவறு, என்னை தவறு இனிமேட்டு நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். மை ஆப்ஸே அப்படின்னு பிரார்த்தனா கர்த்தா ஹுயே கி மறுபடியும் வணங்கி வேண்டுகோள் சொல்கிறா. முஜே இஸ் ஜர்மனா சே மாஃப் கர்ணேக்கு குரூப்பா கரே. அதனால் தயவுசெய்து இந்த அபராதத்தை எனக்கு தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வணங்கி கேட்குறாப்புல பள்ளி முதல்வர்கிட்ட. பவிஷ்யமே ஏசி கல்தி நகி கருங்கா. இனிமேட்டு இந்த தவறை என் பவிஷ்யனை எதிர்காலத்தில் இனிமேட்டு எந்த ஒரு சமயத்திலும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். தன்யவாத், நன்றி. ஆப்கா ஆஞாரியக்காரி சாத்திர தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவன் தக்ஷிபிங்க 10ஆம் வகுப்பு சொல்லிட்டு அந்த வன்னி போடணும். கீழ்ப்படிந்த மாணவன்ட்டு இந்த இடத்துல அவங்க நேம் எழுதிட்டணும். இங்கே அந்த வரிசை என்ன அப்படின்னு சொல்லி நம்பர் எழுதணும். என்னைக்கு எழுதுனா அந்த டேட்டிங் மென்ஷன் பண்ணணும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.